வணக்கம் நண்பர்களே. அறிவோம் சேனல் மூலிமா இன்றைக்கி சனிப்பெயர்ச்சியோட மற்ற தொடர்ச்சிகள் பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு ராசியை கடக்க 2.5 வருடம் எடுத்துக்கொள்கிற சனி ஒரு ஜாதக கட்டத்தை 12 கட்டத்தை சுற்றி வர 30 வருடம் எடுத்துக்கிறாங்க. ஆனால் ஜாதகத்தில் சனி மட்டும் இல்லை, சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், அதாவது குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது, மொத்தம் 9 கிரகங்கள் இருக்குது. ஆனால் இப்போ கோச்சாரத்தில் மீனத்தில் சனி வரும்போது உங்களுக்கு சனி பயிற்சி பலன்கள் எல்லாம் சொல்கிறது எல்லாமே சந்திரனையும் கோச்சார சனியை மட்டுமே வைத்து சொல்கிறாங்க. ஆக பாக்கி 7 கிரகங்களை இவங்க கணக்கில் எடுக்கிறதில்ல. ஸோ நீங்கள் எப்படி பார்த்தாலும் இந்த 2 கிரகங்களை வச்சு கிட்டத்தட்ட 2.5 வருஷத்தையும் உங்களுக்கு கணக்கு சொல்கிறது பலிதமாகாது. அதனால் நீங்கள் மீதி இருக்கிற பயத்தை முதல்ல விடுங்க. உதாரணத்திற்கு மேச ராசியில் உங்களுக்கு சந்திரன் இருந்தால் உங்கள் ராசி மேசன்னு எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ மீனத்தில் சனி வரும்போது உங்களுக்கு 7.5 சனியோட முதல் பாகம், அதாவது விரயச்சனி ஆரம்பமாகும்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களோட ஜாதகத்தில் சந்திரனோடு வேறு கிரகங்கள் இருந்தால் இந்த பலன்கள் உங்களுக்கு ஒத்து வராது. அப்போ ஒரு சிலர் நல்ல பலனாக சொல்லிட்டுருப்பாங்க, ஒரு சில பேர் கெடு பலனாக சொல்லிட்டுருப்பாங்க. இது எல்லாமே அதிகபட்சம் எழுதி வச்சிங்களா ஒரு 1-2 நடந்தாவே ஆச்சரியம்தான் உங்களுக்கு. சரி, இப்போ மற்ற கிரகங்கள் நம்ம சந்திரனோடையோ இல்லை வேறு கிரகங்கள் சேர்க்கை இருந்தால் சனி என்ன பண்ணுவார்னு கொஞ்சம் பார்க்கலாமா? எடுத்துக்காட்டா இப்போ மீனத்துக்கு வர கோச்சார சனியை வச்சு எடுத்துக்குவோம். உங்கள் ராசி மீனமாக இருந்து கோச்சார சனி அங்கே வரும்போது ஜென்ம சனிங்கிற அமைப்பில் வரும். உங்களோட பிறந்த கால ஜாதகத்தில் மீனத்தில் சுக்கிரனோ அல்லது குருவோ அல்லது வேறு நல்ல கிரகங்கள் இருந்தாக்கா இந்த கோச்சார சனியால் உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புலாம் எதுவுமே இருக்காது. இது பிறப்பு கால இருக்கிற கிரகநிலையை ஒத்து தான் வரும். வெறும் கோச்சார சனி ஒரு கிரகத்தை மட்டும் எடுத்து நாம் 2.5 வருஷத்துக்கு பலன் சொன்னாக்கா எல்லாமே தவறாக போயிடுங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கிங்க. முதல்ல பயத்தை நிறுத்துங்க, அதுதான் முக்கியம். ஆனால் மீனத்தில் எனக்கு எந்த சுபகரகமும் இல்லை, வெறும் சந்திரன் மட்டும்தான் இருக்குது. அப்போ எனக்கு கோச்சார சனி ஏதாவது பிரச்சனை பண்ணுமா 2.5 வருஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் உங்களுக்கு நீங்கள் நேர்மையாக இருக்கிற வர, அதாவது உங்கள் தொழிலில் நீங்கள் நேர்மையாகவும் சமுதாயத்திலையும் நல்லவங்களாக இருக்க வர சனி ஒன்றும் செய்ய மாட்டார். சனி கர்மாக்காரகன், அதாவது நீங்கள் செய்கிற தவறை உங்களுக்கு கண் முன்னாடி வந்து நிறுத்தி உங்களை சரி பண்ணுவார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? பரிகாரம்னா நீங்கள் நேர்மையாக நல்லவங்களாக மாறது மட்டும்தான் பரிகாரம், வேறு ஒன்றும் கிடையாது. மேலும் இது தொடர்பாக சற்று குழப்பங்கள் இல்லை ஏதோ சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நன்றி, வணக்கம்.